நெருப்பிலிடப்பட்ட இரும்புகள் போன்று அல்லாஹுடைய குதிரத்துக்கள் வெளிப்படக்கூடிய தலங்களாக அவர்கள் மாறினதினால் அவர்களுடன் நினைத்தவாறு விளையாட முடியாது, அவர்களை துன்புறுத்த முடியாது, அவர்களை இழிவாக பேசிவிட முடியாது. அவர்கள் மன்னித்தாலும் அல்லாஹு தஆலா விடமாட்டான், அல்லாஹ் தண்டிப்பான். அவர்களை துன்புறுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுடன் நான் யுத்தம் செய்வேன். எப்படி அல்லாஹ் யுத்தம் செய்வது? வாள் எடுத்துக் கொண்டு வந்து யுத்தம் செய்வதா? இல்லை, வியாபாரத்தில் அல்லாஹு தஆலா அவனுடன் யுத்தம் செய்வான், அவனுடைய வாழ்க்கையில் யுத்தம் செய்வான், கடைசியாக நரகத்தில் கொண்டு போய் தள்ளி விடுவான். இதுதான் அல்லாஹ் செய்யக்கூடிய யுத்தம். அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய வலிமார்களை யாரெல்லாம் நோவிக்கிறார்களோ அவர்களுடன் நான் யுத்தம் செய்வேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவது இந்த ஹதீஸுடைய வெளிப்பாடுதான். அதே போன்றுதான் எங்களுடைய இதே இமாம் அவர்கள் தான் அல்லாஹ்வை நெருங்கி நெருங்கி சென்றவர்களாக எங்களுக்கும் திக்ருகளை ஏற்படுத்தி தந்தார்கள். அந்த திக்ரு தான் இந்த குர்ஆன் வசனத்தை அவர்கள் ஆரம்ப காலத்தில் அவர்கள் சிந்தித்தார்களே. அல்லாஹ் என்ற ஒரு மனிதன் சொல்லி அதிலே நிலைத்திருந்தால் அவனுக்கு மலாய்க்காமார்கள் எல்லாம் இறங்குவார்கள் என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸுக்கும் அவர்கள் விளக்கம் கண்டார்கள். அதனால் தான் நாங்கள் மனாக்கிபுகளிலே வாசிக்கிறோம், சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில வேளைகளில் கூறுவார்கள், அவருடைய முரீதுமார்களை பார்த்து, நீங்கள் வேண்டிய இடத்துக்கு செல்லுங்கள், மலாய்க்காமார்கள் உங்களுடன் பாதுகாப்புக்கு வருவார்கள். நீங்கள் விருப்பமான நான் சொல்லக்கூடிய வேலையை செய்யுங்கள், நான் மலாய்க்காமார்களை அனுப்பி வைப்பேன் என்று சொன்னதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய ஹதீஸ் தான், குர்ஆன் சொல்லக்கூடிய விளக்கம் தான். குர்ஆன் தான் கூறுகிறது, சூரத்துல் ஃபுஸ்ஸிலாவுடைய 30வது வசனத்திலே குர்ஆன் கூறுகிறது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே சும்மஸ்தகாமு, அதிலே இஸ்திகாமாவாக நிரந்தரமானவர்களாக அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை உருக்கமானவர்களாக கைவிடாதவர்களாக யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்தில் மலாயிக்காமார்கள் வருவார்கள், வந்து கூறுவார்கள், நஹ்னு அவுலியாவுக்கும், நாங்கள் உங்களுடைய வலிமார்கள், நாங்கள் உங்களுடைய உதவியாளர்கள், உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை நாங்கள் செய்து தருவோம் என்று அல்லாஹு தஆலா மலாய்க்காமர்கள் சொல்வதாக சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் சொல்லக்கூடிய பாடம். சொல்லிவிட்டு கூறுவார்கள், ஃபில் ஹயாத்தி துனியா, துனியாவுடைய வாழ்க்கையிலும் தான் மலாய்க்காமர்கள் சொல்வார்கள், உங்களுடைய உதவியாளர்கள் நாங்கள், உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ நீங்கள் எங்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், உலகத்திலும் தான் ஆகிராவிலும் தான் என்று மலாய்க்காமர்கள் கூறிவிட்டு, அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்தவர்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ரிலே மூழ்கினவர்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ரை நியமமாக வைத்துக் கொண்டவர்கள், அந்த திக்ருடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்தவர்கள், உங்களுக்கு பயம் கிடையாது. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னானே. அந்த குர்ஆன் வசனத்தின் வெளிப்பாடு இப்போது எங்களுடைய இமாமிடத்தில் வெளியேற ஆரம்பித்தது. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கினார்கள், அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்வை அடைந்தவர்களாக மாறி இத்தனை வசதிகளையும் கண்டார்கள், அல்லாஹ் இத்தனை நியாமத்துக்களையும் கண்டார்கள். அந்த இமாம் அவர்களைத்தான் நாங்கள் போட்டிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட அந்தஸ்து பெற்ற இமாம்களைத்தான் நாங்கள் போட்டிக் கொண்டிருக்கிறோம். இவர்களைத்தான் குர்ஆன் கூறுகிறது, அலா, நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள். அலா என்ற சொல்லை பற்றி உலமாக்களுக்கு தெரியும். அலா என்றால் மறதி கற்றிருக்கக்கூடிய மனிதர்களே உணர்ச்சி வசப்படுத்துகிறார், அறியாமல் இருக்கக்கூடிய மனிதர்களே, தெரியாமல் இருக்கக்கூடியவர்களே, வீண் பராக்குகளில் இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. ஏனென்றால் மற்ற ஆயத்து கூறுகிறது, அவர்களிடத்தில் மலாய்க்காமார்கள் வந்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு நாளுக்கு நாள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்படும், அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துனியா, அவர்களுக்கு துனியாவில் அவர்கள் வாழும் காலங்களில் அவர்களுக்கு நன்மாராயம் கூறப்படும். என்ன நன்மாராயம்? அதுதான் மலாய்க்காமார்கள் கூறுவார்கள், நாங்கள் தான் உங்களுடைய வேலையாட்கள், நாங்கள் தான் உங்களுடைய உதவியாட்கள், உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று லஹுமுல் புஷ்ரா, அவர்களுக்கு நன்மாராயம் கூறப்படும். அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு சொல்கிறான், லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு மாற்றம் கிடையாது, சொல்லிவிட்டு முடித்து விட்டேன் என்று கூறுகிறார். யாராவது சந்தேகப்பட்டால் இவர் இப்போது வலியாக இருந்தார், கொஞ்ச நாளை அவர்கள் வலி இல்லாமல் அல்லாஹ் அவர்களை வீசிவிட்டான், இது நடக்காது.
அல்லாஹ்வை அவர்கள் நெருங்கி விலாயத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாசகங்களுக்கு மாற்றங்கள் இல்லை. மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் வலிமார்களாக இருப்பார்கள். வலிமார்களாக இருந்து அவர்களை நாடி வரக்கூடியவர்களை அவருடைய பெயர்களை சொல்லி அவர்களை அல்லாஹு தஆலா எழுப்புவான் என்று வேறொரு வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், யௌம நதுஉ குல்ல உனாஸிம் பிஇமாமிஹிம், ஒவ்வொரு மனிதர்களையும் மறுமையுடைய நாளிலே அவருடைய இமாம்களுடைய பெயரை சொல்லித்தான் நாங்கள் அழைப்போம். சாதுலி நாயகத்தை பின்பற்றினவர்களை சாதுலி நாயகத்துடைய கூட்டத்தார்கள் வாருங்கள், குத்துப நாயகத்தை பின்பற்றினவர்களை குத்துப நாயகத்துடைய கூட்டத்தார்கள் வாருங்கள், ஷாஃபி இமாமை பின்பற்றினவர்களை ஷாஃபி இமாமுடைய கூட்டத்தார்கள் வாருங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா அழைப்பான் என்று சூரத்து ஜுமரிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் தான் எங்களுடைய இமாம்கள். சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹுக்கு சுவர்க்கம் இல்லை என்றால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹுக்கு சுவர்க்கம் இல்லை என்றால், நாம் எல்லாம் போற்றக்கூடிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹுக்கு சுவர்க்கம் இல்லை என்றால், இமாம் ஷாதுலி நாயகத்துக்கு சுவர்க்கம் இல்லை என்றால் எங்களுக்கு எப்படி கிடைக்கப் போகிறது? மார்க்கத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இவர்கள் எல்லாம் கியாமத்து நாளிலே அழைக்கப்பட்டு அவருடைய கூட்டத்தார்களையும் அழைக்கப்பட்டு நரகத்துக்கு அவர்களை அனுப்பப்படுமானால் எங்களுடைய நிலை என்ன? அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய இமாம்கள் மாபெரும் வலிமார்கள், நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நெருங்கினவர்கள். இவர்களை கொண்டுதான் எங்களை அல்லாஹு தஆலா மறுமையிலே அமைப்பான். இன்று நேற்று முளைத்தவர்கள் அல்ல, நேற்று சொன்ன ஹதீஸை இன்று வாபஸ் வாங்கக்கூடியவர்கள் அல்ல, நேற்று கிடைத்த ஹதீஸ் இன்று கிடைக்காதவர்கள் அல்ல, இமாம்களை மதிக்காதவர்கள் அல்ல, மார்க்கத்தை விளங்காமல் குழப்பக்கூடிய ஃபித்னாக்காரர்கள் அல்ல. எங்களுடைய இமாம்கள் இன்று நேற்று தங்களுடைய புத்திக்கு ஏற்றது போன்று ஹதீஸ் சொல்லக்கூடியவர்கள் அல்ல. மாறாக அத்துணை விடயங்களிலும் திறம்பட கற்றவர்களாக அல்லாஹ் எந்தெந்த கலைகளை இஸ்லாமிய கலை என்று அறிமுகப்படுத்தினானோ அத்தனையும் பாண்டித்தியம் பெற்றுவிட்டு அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய கலையிலும் அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ் குர்ஆனிலே சில மனிதர்கள் சில மூமின்கள் விசேஷமானவர்கள் அவர்களுக்கு எதையெல்லாம் நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொன்னானோ அதையெல்லாம் பெற்றவர்கள் தான் எங்களுடைய இமாம் அவர்கள். இவைகளை பெற்றவர்கள் தான் எங்களுடைய குத்துபு நாயகம் அவர்கள். அதனால் தான் அவர்கள் கூறுகிறார்கள், யா முரீதி லா தகப், என்னுடைய முரீதே நீ பயப்படாதே, ஏனென்றால் உன்னுடைய கையை பிடித்துக் கொண்டு நான் சுவர்க்கத்துக்கு செல்லுவேன், உனக்கு நான் சிபாரிசு செய்வேன், ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே நான் அனுமதி பெற்றவனாக மாறி இருக்கிறேன், அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறேன். என்னுடைய முரீதே நீ என்ன செய்ய வேண்டும்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் மாபெரும் இமாமான அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிறோமே, அவர்களை எங்களுடைய இமாம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, உண்மைதான். ஆனால் எங்களுடைய இமாம் எங்களிடத்தில் என்னதை வேண்டுகிறார்கள்? எங்களுடைய இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளிலே எல்லா மக்களும் என்னிடத்திலே வந்து, என்னை தெரிந்தவர்கள், என்னை பின்பற்றினவர்கள், என்னிடத்தில் பையத்து செய்தவர்கள் எல்லா மக்களும் என்னிடத்திலே வருவார்கள். வந்து என்னிடத்திலே சிபாரிசு செய்ய சொன்னால் நான் யாருக்கு தெரியுமா சிபாரிசு செய்வேன்? மன்லஹு நஸபன் ஜலியா, யாருக்கு சுத்தமான தெளிவான உருக்கமான உறவு என்னுடன் இருக்கிறதோ அவருக்குத்தான் நான் சிபாரிசு செய்வேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட மாபெரும் ஒரு இமாமை நாங்கள் பின்பற்றுகிறோம், நாங்கள் அவர்களுடைய முரீதுமார்கள், நாங்கள் பையத்து செய்திருக்கிறோம் என்பது அல்ல முக்கியம். அத்துடன் நாங்கள் அவர்களுடன் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் கூறுகிற அந்த தொடர்பு இருந்தவர்களுக்குத்தான் நான் மறுமையிலே சிபாரிசு செய்வேன். அந்த தொடர்பு என்ன? அவர்கள் காட்டி தந்த வழியிலே செல்ல வேண்டும். அவர்கள் காலை மாலையிலே வலிஃபாக்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள், அவைகளை நாங்கள் ஓத வேண்டும். அவர்கள் சொன்ன திக்ருகளை நாங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த மாபெரும் இமாமுடைய உண்மை நேசர்களாக நாங்கள் மாறி எங்களை அவர்களுடைய பேரினால் அழைக்கப்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் பேரளவில் மட்டும் நாங்கள் சாதுலியாக்காரர்களாக இருந்துவிட்டு நாங்கள் வலிஃபா ஓத மாட்டோம், நாங்கள் ஹதராவுக்கு வர மாட்டோம், நாங்கள் புருதா ஓத மாட்டோம், ஏனோதானோ என்று நாங்கள் இருந்துவிட்டு அங்கு போய் சாதுலி நாயகமே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னால் ஒரு நாளும் அவர்கள் காது கெடுக்க மாட்டார்கள் என்பதை அவர்களே சொல்லிவிட்டார்கள். மன்லஹு நஸபன் ஜலியா, யாருக்கெல்லாம் என்னுடன் நல்ல உறவு இருக்கிறதோ அவருக்குத்தான் நான் கை கொடுப்பேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, மாபெரும் சிறப்பான தரீகா, மாபெரும் வலுப்பமான செய்கை உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த உறவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில்
மத்தியில் இருக்கக்கூடிய உறவை நாங்கள் விசாலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை கொண்டு நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய சிபாரிசு எங்களுக்கு கிடைக்கும், அவருடைய துஆ பரக்கத்து எங்களுக்கு கிடைக்கும். அவருடைய பொருட்டினால் நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் எல்லாம் கபூலாக வேண்டுமா, நாங்கள் அவர்களை உண்மையாக பின்பற்ற வேண்டும். அவர்கள் சென்ற வழியிலே செல்ல வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டுவிட்டு ஷரியத் இல்லாமல் ஒரு நாளும் எங்களால் தரீக்கத்து செய்ய முடியாது. எங்களுடைய கண்மணி அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கூறுகிறார்கள், ஷரியத் இல்லாமல் தரீக்கத்து செய்துவிட முடியாது. இன்று எங்களிலே தரீக்கத் என்ற பெயரில் ஷரியத்தை கைவிட முயற்சிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இமாமுனா அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கூறுகிறார்கள், உங்களிடத்தில் ஒரு மனிதரை சொல்லப்பட்டால், ஒரு மனிதர் ஆகாயத்தில் சப்பானி கட்டி அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார் என்று உங்களிடத்திலே சொல்லப்பட்டால், அதே போன்று கடலிலே ஒரு மனிதர் நடந்து செல்கிறார், அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கிவிட்டார் என்று ஒரு மனிதரை உங்களிடத்தில் காட்டப்பட்டால், நீங்கள் அவரிடத்திலே ஷரியத் இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி அவரிடத்தில் ஷரியத் இல்லை என்றால் அவரை தூக்கி உங்களுடைய முதுகுக்கு பின்னால் போடுங்கள். அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக, அபுல் அப்பாஸுல் முர்சி நாயகம் அவர்கள் சொன்னதாக இப்னு அத்தாயில்லா இஸ்கந்தரி அவர்கள் தங்களுடைய லதாயிஃபுல் மினன் என்ற கிரந்தத்திலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தரீக்கத்து அத்தனையும் ஷரியத்தை கொண்டதுதான். தொழுகை இல்லாதவனுக்கு தரீக்கத்து கிடையாது. தொழுகை இல்லாமல், சக்காத்து கிடையாமல், ஹஜ்ஜு இல்லாமல் எந்த வணக்கங்களுக்கு நான் தகுதி பெற்று அதை செய்ய மாட்டேன் என்று எவரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்களுக்கு தரீக்காவாதிகள் என்று வாதாட முடியாது. முதலாவதாக அவர்கள் ஷரியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஷரியத்து செய்து கொண்டுதான் அவர்கள் தரீக்கத்து செய்ய வேண்டும். தரீக்கத்தில் எந்த நிலைக்கு சென்றாலும் ஷரியத்தை கைவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தரீக்காவாதிகளுக்கெல்லாம் தரீக்காவாதிகளாக, தரீக்காவாதிகளுடைய ஷேகுமார்களாக இருந்தவர்கள் கூட ஷரியத்தை கைவிடவில்லை. கடைசி நேரத்தில் கூறினார்கள், அவர்களுடைய ரூஹ் வாங்கப்படக்கூடிய நேரத்தில் கூட ஷரியத்தை வலியுறுத்தினார்கள். நாங்கள் உங்களுக்கு தொழுகையை கொண்டு வசியத்தை செய்கிறேன், தொழுகையை எச்சரிக்கிறேன், தொழுகையை விட்டுவிட வேண்டாம் என்று எங்களுடைய கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னார்கள் என்றால் ஷரியத்துக்கு தரீக்கத்தில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஷரியத் என்பது தரீக்கத்தில் விடுபட்ட பொருள் அல்ல. ஷரியத் என்பது ஒரு படி ஏறிவிட்டு மறுபடியை வீசுவது அல்ல. மாறாக ஷரியத் என்ற படியில் இருந்தால்தான் மேலே இருக்கக்கூடிய தரீக்கத் என்ற படி ஸ்ட்ராங் ஆனதாக, உறுதியானதாக இருக்கும். ஷரியத் இல்லாதவனுக்கு தரீக்கத்தில் பங்கில்லை என்று எங்களுடைய குத்துபுல் அக்தாப் வல் கௌசுல் அஷ்ரர் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கூறிவிட்டார்கள். ஆக அவருடைய தரீக்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோமா? நல்லபடி என்றால் அத்துடன் ஷரியத்தில் முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் சீதேவிகளாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் உன்னுடைய வழிமார்கள் சென்ற பாதையிலே செலுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ் கெட்ட வழிகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் கெட்ட நோய்களில் இருந்து நாங்கள் எப்படி பாதுகாப்பு தெரிகிறோமோ அதே போன்று கெட்ட இந்த வழிகளை விட்டும், வழிகேடான வழிகளை விட்டு நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஷேகுமார்களுடைய பொருத்தத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ்வுடைய தரீக்கத்துக்களில் உறுதியானவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் மறுமையில் எங்களுடைய ஷேகுமார்கள் எங்களை அழைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த தரீக்கத்துக்காக வேண்டி இவர்களெல்லாம் எந்த வழியில் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. உன்னுடைய பாக்கியங்களை அள்ளி வழங்குவாயாக. யா அல்லாஹ் இந்த தரீக்கத்துக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடல்களாலும் எங்களுடைய அறிவுகளாலும் பொருட்களாலும் இதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எங்கள் அனைவரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இவர்கள் எல்லாம் இந்த தரீக்கத்துக்களை ஹயாத்தாக்கிவிட்டு அவர்கள் மரணித்திருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஷேகுமார்களுடன் அவர்களையும் நீ சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தரீக்கத்துவாதிகளிடத்தில் எவர்கள் எல்லாம் அறியாமையிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல புத்திகளை கொடுப்பாயாக. எவரெல்லாம் கஷ்டத்திலே இருக்கிறார்களோ அவருடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வாயாக. அவருடைய தொழில்களிலே பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஊரிலே எவர்களெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய நோய்களை நீக்கி அருள்வாயாக. சிறந்த ஆரோக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நீயே பாதுகாப்பாக அமைவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.